வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய காலத்தில் மனிதர்கள் நிலவக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது இந்த தன்னொடுங்குதல் அல்லது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், தனக்கென ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அந்த உலகத்திலேயே வாழுதல், எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது, இது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை பற்றி கடந்த சில நாட்களாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது இசை கேட்பது. இசை கேட்பது ஒரு பிரச்சனையா என்று நீங்கள் கேட்பீர்கள். இசை கேட்பது பிரச்சனை அல்ல, ஒரு இசையை எப்படி கேட்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால், நான் சென்ற நிகழ்ச்சியில் குறிப்பிட்டேன், ஒரு செல்ஃபோனில் இன்னொருவரிடம் பேசுவதையே நாம் மற்றவர்களிடமிருந்து பேசாமல் இருப்பதற்கு அல்லது மற்றவர்களிடமிருந்து துண்டித்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி நான் குறிப்பிட்டேன். இசை கேட்பதும் அப்படித்தான். நிறைய பேரை கவனித்திருக்கிறேன். அவர்கள் ஒரு காரில் பயணம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது ஒரு ஊரில் இறங்கி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் பயணம் செய்கிற வரைக்கும் அந்த காரில் இடைவிடாமல் ஏதானும் ஒரு பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் நான் அதுபோல் பயணம் செய்கிற சமயங்களில் ஒரு மணி நேரம் பாட்டு கேட்டதும் காதுகள் சோர்வடைந்தது போல், மனம் சோர்வடைந்தது போல் ஒரு எண்ணம் வரும். ஒரு பெரிய அமைதி தேவைப்படும். நான் உடனே ரேடியோவை நிறுத்தி விடுவேன். அதற்கு பிறகு சுற்றுப்புறத்தை கவனித்து கொண்டு வருவேன். அப்படி கவனித்து கொண்டு வருகிற போது பல்வேறு விதமான எண்ணங்கள் தோன்றும். ஏனென்றால் சாலைகள் என்பவை கவனிப்பதற்கான ஒன்று. இப்போ அதே போல் நீங்கள் ட்ரெயினில் செல்பவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்படித்தான் ஒரு 5 மணி நேர பிரயாணம் என்றால் 5 மணி நேரமும் விடாமல் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும். சுற்றி இருக்கிற எதையுமே கேட்க மாட்டார்கள். வாக்கிங் செல்பவர்களை பார்த்திருக்கிறேன். வாக்கிங், அதாவது நடைப்பயிற்சி என்பது உடலும் மனமும் இயைந்து செய்யக்கூடிய ஒன்று. அதில் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவை போட்டு கேட்டுக்கொண்டே நடந்து செல்வார்கள், அல்லது பாட்டை கேட்டுக்கொண்டே நடந்து செல்வார்கள். எனக்கு அது புரிந்ததே இல்லை. ஒரு மனிதன் ஓடுகிற போது, நடக்கிற போது தன்னுடைய உடல் எப்படி இயங்குகிறது, தன்னுடைய மனம் எப்படி இயங்குகிறது, சுற்றுப்புறத்திலிருந்து நாம் எத்தகைய ஓசைகளை கேட்கிறோம், கண்களால் எத்தகைய காட்சிகளை காணுகிறோம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு காலை நடைப்பயிற்சி என்பது. ஆனால் பயணம் செய்தாலும் சரி பாட்டு, காரில் ட்ரெயினில் போனாலும் பாட்டு, காரில் போனாலும் பாட்டு, நீங்கள் நடந்து போனாலும் பாட்டு, அவ்வளவு பாட்டை கேட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதெல்லாம் பலமுறை திரும்ப திரும்ப கேட்ட பாடல்கள். நாம் ஒரு பழக்கத்தின் காரணமாக பாட்டு கேட்கிறோமா, அல்லது அந்த பாடல்கள் நமக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாட்டு கேட்பதில் ஒரு முறைமை இருக்கிறது. நீங்கள் எப்படி புத்தகம் பிடிப்பதில் ஒரு முறைமை இருக்கிறதோ, அதே போல் பாட்டு கேட்பதிலும் அதற்கான நேரம், மனநிலை, அவற்றோடு மனம் தோய்ந்து அவற்றை கேட்க வேண்டும். மாறாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்னவென்றால், எப்பொழுதும் ஏதாவது ஒரு சப்தம் நம் காதுகளை அடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மிக மோசமான பழக்கம் இது. நாம் சப்தங்களின் அடிமையாகிவிட்டோம். நிறைய கல்யாண வீடுகளில் நான் பார்த்திருக்கிறேன். அந்த ரிசப்ஷனில் அந்த ஆர்கெஸ்ட்ரா போன்றவற்றை வைத்துக்கொண்டு அங்கே திருமணத்திற்கு வந்தவர்களில் ஒருவர் இன்னொருவருடன் பேசவே முடியாது. திருமணம் எதற்காக? பலரும் ஒன்று கூடுகிற ஒரு நிகழ்வு தானே. யார் பேசுவதும் யாருக்கும் கேட்காது. ஒரு சைகையில் பேசுவது போல இருக்கும். அந்தளவுக்கு அதீதமான சப்தம், ஒரு மோசமான ஒரு கலாச்சார குணத்தில் ஒன்று. எல்லா இடத்திலும் சப்தங்களை இசை வடிவமாக, பாட்டாக நிரப்பி வைத்து கொண்டிருப்பது. சப்தங்களின் மீதான நம்முடைய அப்சஷன் என்பது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மனநோய் கூறு என்று நான் நினைக்கிறேன். இசை ஒலிக்க வேண்டும் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒலிக்க வேண்டும். பாடல் நடக்கிறதா, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பாடல் நடக்க வேண்டும். மனிதர்கள் உறவு கொள்வதற்கும் ஒருவரை ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்கும் தான் இந்த உலகில் எல்லா கலைகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன. நேர்மாறாக ஒவ்வொரு வடிவத்தையுமே நாம் மனிதர்களுக்கு எதிரானதாக, இன்னும் சொல்லப்போனால் சமூகமயமாதலுக்கு எதிரானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் உணர்வது மிக மிக முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, எதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி
டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சாம். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடம் ஆனதாம். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க திரும்பி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வாழ்க்கை பூரா அது பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் எவ்ரி இண்டிவிஜுவல், இது 1940 ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி,
அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒருவர் கடுமையாக உழைக்கிறார் என்பதற்காக மட்டும் அவரை பாராட்டிவிட முடியாது. அந்த உழைப்பின் நோக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். யார் ஒருவரும் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பதே சிறப்பானது தான். மற்றவனை ஏமாற்றி அல்ல, தன்னுடைய உழைப்பால் தான் உயர வேண்டும் என்று. ஆனாலும் ஒருவருடைய உழைப்பு ஒரு சமூகத்துக்கு பயன்படுகிறது என்றால் அது கூடுதல் மதிப்புடையது. குறைந்தது அவருக்காவது பயன்பட வேண்டும். 3 வகை இருக்கிறது. உழைப்பு சமூகத்துக்கு பயன்படும், உழைப்பு யார் உழைக்கிறானோ அவனுக்கு பயன்படும், உழைப்பு உழைக்கிறவனுக்கும் பயன்படாது, அது வீண் விரயமாக இருக்கும். இப்படித்தான் உழைப்பிலே மட்டுமல்ல, ஆராய்ச்சியிலேயும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு ஒரு நண்பரை என்னிடத்தில் அறிமுகப்படுத்துகிற போது மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் என்று சொன்னார்கள். அவருடைய ஆய்வு கட்டுரைகளை படித்தேன். அந்த ஆய்வு நுட்பமாக இருந்தது, நுணுக்கமாக இருந்தது. நான் அதற்கு பிறகு அவரை என்னிடம் அறிமுகப்படுத்திய நண்பரிடத்தில் சொன்னேன், இந்த ஆய்வு சிறப்பான ஆய்வு தான், ஆனாலும் தேவையான ஆய்வா என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்றேன். அது என்ன அப்படி பிரிக்கிறீர்கள் என்றார். அந்த ஆய்வு நுணுக்கமாக இருக்கிறது, ஆனால் நாம் எதை ஆராய வேண்டுமோ அதை ஆராயவில்லை. எது சமூகத்துக்கு பயன்படுமோ அந்த ஆராய்ச்சியில் நாம் ஈடுபடவில்லை என்றால் நம்முடைய அறிவு மேதமையை அது காட்டுமே தவிர அதனால் சமூகத்துக்கும் நமக்கும் பயன் இருக்காது. நான் அந்த ஆய்வை விட்டு பொதுவாக இப்படி சொல்லுகிறேன். சிலர் கேட்பார்கள், வள்ளலார் எப்படி மறைந்தார்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவர் ஜோதியில் கலந்தாரா அல்லது இயற்கை எய்தினாரா? வள்ளலார் எப்படி மறைந்தார்? வள்ளுவருக்கு வாசுகி என்று ஒரு மனைவி இருந்தார். அவர் கற்புக்கரசியாக இருந்தார். அவர் வாளியை பாதியில் விட்டு வந்தால் கிணற்றில் வாளி அப்படியே நின்றது என்கிறார்களே, இது உண்மையாக இருக்குமா? இவையெல்லாம் ஆய்வுக்கு உரியது தான். ஆனால் இவைகளை பற்றி மிக நுணுகி ஆய்ந்தாலும் அந்த ஆய்வு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த ஆய்வு தேவையான ஆய்வும் அல்ல, பயனுடைய ஆய்வும் அல்ல. வள்ளலார் எப்படி மறைந்தார் என்பதை விட வள்ளலார் எப்படி வாழ்ந்தார், வள்ளலார் யாருக்காக வாழ்ந்தார், வள்ளலார் என்ன எழுதியிருக்கிறார் என்கிற ஆய்வு தான் சமூகத்துக்கு தேவையானது. அதே போலத்தான் வள்ளுவரினுடைய மனைவி இருந்தாரா இல்லையா, அவர் வாடியை பாதியில் விட்டு வந்தால் கிணற்றில் அது நின்றதா இல்லையா என்கிற ஆய்வில் எனக்கு அக்கறையே இல்லை என்று சொன்னேன். அது நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் நான் அடிப்படையில் பகுத்தறிவாளன் என்பதால் ஒரு நாளும் இவையெல்லாம் நடந்திருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதில் உங்கள் நம்பிக்கையோ என் கருத்தோ முக்கியம் இல்லை. இந்த ஆய்வு என்பதே எந்த விதத்திலும் சமூகத்துக்கு பயன்படாது. வள்ளுவருக்கு வாசுகி என்ற ஒரு மனைவி இருந்தார் என்று அது உறுதியானாலும், இல்லை அது வெறும் கற்பனை என்று சொன்னாலும், எப்படி இருந்தாலும் அதனால் சமூகத்திற்கும் ஆராய்ச்சி செய்கிறவனுக்கும் ஒரு பயனும் இல்லை. ஆனால்
வள்ளுவர் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார், எவற்றை நாம் உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை ஆராய்ச்சி செய்தால், ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு முதல் பயன் உண்டு, சமூகத்திற்கும் அதனால் அடுத்த பயன் உண்டு. யார் இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிறானோ, திருக்குறளை உணர்ந்து படிக்கிறானோ, அதனால் ஏற்பட போகிற முதல் நன்மை அவனுக்குத்தான். அவன் தன் வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் நேரிய வழியில் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் திருக்குறள் உதவும். அதை எடுத்து சொல்லுகிற போது மற்றவர்களுக்கும் உதவும். திருக்குறளை எல்லாம் யார் கேட்கிறார்கள்? கேட்கிறவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பயனுடையதாக அமையும். எனவே இந்த ஆய்வுதான் சரியானதே தவிர, வள்ளுவருக்கு வாசுகி மனைவியை பற்றிய ஆய்வு பயனற்றது. வள்ளலார் எப்படி மறைந்தார் என்பதும், இயேசுநாதர் 3வது நாள் மறுபடியும் உயிர்த்து வந்திருக்க முடியுமா என்கிற கேள்விகளும் எல்லாம் ஆய்வுக்கு உரியன என்றாலும், நம்முடைய ஆய்வு எப்படி உழைப்பு என்பது சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக, குறைந்தது தனக்காவது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டுமோ, அதே போல ஆய்வு என்பதும் ஆய்வுக்காகவே என்று இல்லாமல் அது சமூக நன்மைக்காக, நம்மையும் இந்த சமூகத்தையும் மேம்படுத்தி கொள்வதற்காக என்று இருந்தால்தான் அந்த ஆராய்ச்சி பயனுடையது.